அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவி. தொன்றுமளவெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி இதெல்லாம் செயல் கூடும். ஊத்துப்பா மணிண்ணா ஒருத்தர் ஊருக்கா விடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. சான்றோர்களே, இன்றைய தினம் ஏந்துவாம்பாடி கிராமத்தில் வசித்து வந்த தேவி திரு சீனிவாசனுடையார் சீனுடையார் என்று மக்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய சீனுடையாருடைய அன்பு மகன் சரவணன் VSS சரவணன் அவர்களின் நினைவாக தல தரிசனத்தை முன்னிட்டு அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக சரவணன் அவருடைய தலைதேசத்தை முன்னிட்டு அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக சரவணனுடைய தெய்வ நிலையில் உள்ள சரவணனின் ஆன்மா உடல் நலம் செல்வ வளம் மனவளத்தோடு அறம் சிறக்க வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியை நின்று பிறவியில்லாத ஒரு பெருநிலை பெற வேண்டியும் அவருடைய அன்பு குடும்பம் குழந்தைகள் பெரியோர்கள் அனைவரும் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினால் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டியும் எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் பின்னாடி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. அதே 12 மணி பிரிச்சு சாதம் கேசரி இருக்குது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் ஏந்துவாம்பாடியில் வசித்து வந்த தெய்வ திருவாளர் சீனிவாச உடையார் சீனு என்று செல்லமாக அழைக்கக்கூடிய அவருடைய அன்பு மகன் சரவணன் VSS சரவணன் அவர்களின் தலதிவசத்தை முன்னிட்டு அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றார்கள். மதியம் பகல் 12 மணிக்கு பிரிஞ்சி சாதம் கேசரி வழங்க இருக்கின்றார்கள். அவருடைய அன்பு குடும்பம் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று. ஐயா ஒன்று மட்டும் ஊற்றுங்க. எப்போ தானே வாங்கி பண்ணி திருப்பி கேட்டால் எப்படிங்க? ஒன்று ஊற்றுங்க. ஊற்றிட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா எப்படி? கஞ்சி இருக்கிற இன்றைக்கி கொடுக்குறாங்க, இல்லாத இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேறீங்க. கேன் எடுத்துன்னு வந்து வச்சு 4 ஊற்றிட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா எப்படி? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் களம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் ஏந்தோம்பாடி தெய்வ திரு VSS சரவணன் அவர்களின் தலதிவசத்தை முன்னிட்டு அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள் கஞ்சியும் மதியம் பகல் 12 மணிக்கு உணவும் வழங்குகின்றார்கள். அவர்களுடைய அன்பு குடும்பம் உடல் நலம்
செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தொடர்ந்து இந்த ஜீவகாருண்ய பணியில் ஈடுபட்டு வருகின்ற மணிகண்டனுடைய அன்பு குடும்பம் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினால் உடல் நலம் செல்வ வளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி வாழ்க வளர்க. 8 மணிக்கு பஸ்ஸில் வருவாங்க முக்கியமில்லை. அவங்க வாங்கி அதுதான் காசு செலவாக மூலிகை பாபா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. பாபா ஊருல வாங்கிப்பா, இந்த கையில் வாங்கிக்க, உள்ள கையில் வச்சுக்க. அதான் அதை தொட்டு சாப்பிட்டு நல்லா அப்பாவுக்கு தெரியுது. சோப்பு டப்பா மேலே அப்பாவுக்கு திதி அடியா போட்ட அவங்க தம்பி படித்தது ஒரு வருஷம் ஏன் ஓனர் சொல்லலையா? चप्पल अपने उठो वीट कितना வாங்கி போடலாம். வீட்டுல இருந்து 100 ரூபாய் கொடுத்து மாலை போட போறேன். மாலை சும்மா நிறைய இருக்கு. மாலை போடலாம். புது
டம்ளர் 3 டம்ளர் வச்சு வாங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க. மாமா வணக்கம் மாமா. மாமா இன்னைக்கு ஏந்தம்பட்டி சீனுடைய பையன் சரவணன் நினைவு நாள் மாமா. அதனால பிரிஞ்சும் போடணும், கஞ்சி ஊற்றணும். காலையில் கஞ்சி 12 மணிக்கு பிரிஞ்சு, அதனால 4 மணிக்கே ஏந்து போய் வந்துட்டு இந்த கஞ்சி செய்யணும்னு வந்துட்டோம் மாமா. என்ன காட்டுமா இட்டுமா எந்த இடம்னு சொல்லுப்பா. மாலைக்கு சொல்லிக்கிறாங்க வீட்டில் எதுவும் மாலை எடுத்தாங்க. தஞ்சையம்மனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் ஏந்தம்படி சீனுடையார் என்று சொல்லக்கூடிய தெய்வ திரு சீனுடையாரினுடைய அன்பு மகன் VSS சரவணன் அவர்களின் தல திவசம் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக காலையில் மூலிகை அருள் கஞ்சும், பகல் 12 மணிக்கு பிரிஞ்சி சாதம், கேசரி வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள சரவணனுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று அறம் சிறக்க வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கஞ்சி எப்பவுமே சூடாக தான் இருக்கும். ரெண்டாவது சூடாக குச்சா தான் நல்லது. அது கை பிடிக்கிறாரு. வேற எதுவும் இல்லைப்பா. நைட்டு தானே வாங்கி வந்துட்டீங்க. மதியம் பிரிஞ்சு 12 மணிக்கெல்லாம் வந்துருக்கு. அவர் ஐயா கேள்வி வீட்டுக்கு சரியா அங்க இருக்குதா சின்ன டப்பா அதை மட்டும் ஊத்திக்கிறாங்க. நீ எல்லாம் ஊற்றி வச்சு கழுவு நடப்பாமா. போயம்மா 4 பேர் நடக்க கட்டுல கஞ்சியை கையை ஊற்றி அப்படியே எடுத்து போய் கழுவுமா. போமா இங்கே கழுவுன்னு கோயில குப்பையை ஒன்றா வைக்கணும். இந்த ஊரில் சமாளி நாங்கள் ஏமா உங்களுக்கு அவரே ஆள் வரமாட்டாரு. இதுல போட பெரிய விஷயம். ராஜா இந்த தூக்கு அப்படியே திரும்ப காலி ராஜா அந்த தூக்க அங்க சாப்பாடு மாதிரி போட்டு எடுக்கிறாங்க. நம்ம தூக்கிலே போட்டு வச்சோம். பெருசு கூட பெருசா இருக்குது. அதுல கஞ்சி இதுல கஞ்சி ஊத்தி எல்லாருக்கும் இலையில கொஞ்சம் கொஞ்சம் வச்சுன்னா அதுவே போதுடா ராஜா. கொஞ்சமே சாப்பிடுவாங்க. நம்ம எதுவும் எவ்வளவு போட்டாலும் மணி என்ன ஏன் லேட்டுனா நீ கேட்க அவங்க அம்மா சொந்தக்கார யாரும்
இருப்பா சொல்றேன் அவங்க சொந்தக்கார யாரோ ஆளே வரல மஞ்சள் ஆளே வரல மஞ்சள் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் சும்மா நல்ல இதா அப்படின்ட்டோம் ஆமா கிளம்புனா அதுக்குள்ள ஆயில் குமார் ஆயிடுச்சுன்னா ஒரே பத்திரம் 8 மணிக்கு தான் வண்டி வரும். நாளைக்கு ஆளே வர ஏன்பா லேட்டா மதியானம் நேரத்தால் வந்துருப்பா நீ வந்து உன் கையால கொடுக்கணும்னு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருப்பா பாப்பா பார்த்து வராம போறேன் அதுதான் அவர் வரலன்னு நானும் கேட்கணும் நம்பர் வர என்கிட்ட இல்லை சார் ஒரே மத்தியானம் இருக்கிறியா அதான் 12 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நைட் இருக்கியா இப்ப யாரு அந்த அம்மா வருவாங்க ஊருக்கு வாங்கினா கையில வாங்கிட்டேன்னு ஆஸ்பத்திரியில ஒரு 12 சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிடுயா மாதானா ஒரு சிப்பம் நோய் தரான் அந்த இடத்துல கஞ்சாவது ஊற்றுறான்றான் அவரு என்னால முடியாது இருப்பாங்க ஆமா நான் கொடுத்துருந்தேன் அது அண்ணாவில் என்ன பண்ணா ஃபஸ்ட்டு எதுக்கான்னு தெரியும் தான் நான் கோயில் பக்கத்துலேயே இறங்கினேன் ஊர் உள்ள அவங்க இவனும் தெரியல நம்மளாலும் தெரியும் நம்மளாலும் தெரியும் அது வந்துடுங்கம்மா பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி